அதான் ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் ஒருதும் பயப்பட தேவையில்லை. என்னதுன்னா யாரும் தெரியாமல் கொள்ளாமல் முகமாக வீடியோ போன காய்க்கல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்குது. என்னென்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஒரு தமிழ் மக்களுக்கும் வந்து உரிமை இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மண்ணுக்காக கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி இருந்தாங்க தமிழாக்கள் எல்லாம். அதாவது எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரி தமிழக வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்து வரைக்கும் தங்களோட காரியத்துக்கும் தங்களோட செயலுக்குமாகத்தான் இது இந்த தங்களோட லாபத்தை தம்பாக்க தங்களோட அரசியல் தங்களோட குடும்பம் என்றது நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அரசியலில் எலெக்ஷன் பாரு டைமில் மட்டும் தமிழ் மக்கள் அங்கே உரிமை அது இதாண்டெல்லாம் சும்மா தேவையில்லாத கதையில் காய்ச்சி மனசில் மக்களோட மனசை மாற்றி எலெக்ஷனில் கேட்டு வந்துட்டா சரி. அதுக்கப்புறம் அந்த கதை இல்லை. அப்புறம் திருப்பி எலெக்ஷன் பாரு டைமுக்கு தான் திருப்பி காய்ப்பினோம். இப்போ திருப்பி எல்லாம் பக்கம் ஒரு பக்கம் நின்று எல்லாம் அங்கே போடு அவனுக்கு போடு உனக்கு போடுன்ட்டு எல்லாம் செய்துட்டு இப்போ ஜனாதிபதி எங்களை வந்து காண்றா ஜனாதிபதி புதுசாக வந்த உடனே இப்போ இங்கேருந்து ஒரு ஆள் போய் தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு வாங்க மட்டும் ஒரு ரகசியமாக சந்திச்சிருந்துருக்கு. அதுவும் விமர்சனம் போட்டிருக்காங்க. அது தெரியும் எனக்கு ஆரண்டு சரியா. அது எங்களை ஒரு ஆள் தான் சரி. இன்னொருத்தர் இப்போ 2 நாள் நேரம் உண்டா ஒரு ஆள் போயிருக்கார். அவரும் போய் இந்த பார் கொடுத்த அனுமதி உள்ள ஆக்களை பிடிங்கண்டு. இப்போ நீ மட்டும் ஒழுங்கானா அவனா நீ அப்படியாவனா. அதே மாதிரி இன்னொருத்தர் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிவிட்டா அவர் என்னென்னா பாருக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையோ எங்களோட நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது. அதுகளை விட்டுட்டு நீங்கள் கணக்காக என்ன இந்த அரசியல் கைதிகள் எத்தனை வருஷம் இந்த ஜெயிலுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இல்லையா? அவங்களும் வந்து ஒரு எத்தனை வயசுல இருந்து உள்ளே இருக்குது. அவங்களுக்கு குடும்பம் இல்லை ஒன்றும் இல்லையா? அவன் குடும்பம் என்ன நிலப்பாட்டில் இருக்குது. அதுகளெல்லாம் யோசிக்கிறீங்களா நீங்கள்? யாராவது ஒரு மனசாட்சி கேட்குறேன். யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மானம் கதைக்கிற கதையை தான் நான் கதைக்கிறேன். அவங்களெல்லாம் ஆரை நம்பி அரசியல் இறங்கி ஆரை நம்பி யாருக்காக போய் இப்படியெல்லாம் ஒரு அரசியல் இதிலேருந்து போய் யாருக்காக உள்ளே இருக்கிறாங்க? அவனுக்காக இல்லையே? அவனோட குடும்பத்துக்காக இல்லையே? உங்களுக்காக தான், எல்லாருக்காக. அப்போ நீங்கள் எல்லாம் அதுகளை பற்றி ஒரு கதையும் அந்த நேரத்தில் யாராவது உறுதியாக இருந்து கஷ்டப்பட்டு யாராவது இது வரைக்கும் கேட்டு நீங்கள் செய்யணும் இல்லை. சும்மா அங்கனைக்க கேட்குறா பேப்பரில் வரும் செய்தியில் வரும் அவ்வளோ ஒன்று அதோட அது விட்டுருவீங்க சரியா. மக்களை நீங்கள் வழியாக உணர்ந்து கொள்ளுங்க. நான் ஒரு கதையோடு சொல்கிறேன். நானும் வந்து உயிலங்குளம் வந்தவங்க முள்ளிவாய்க்காலில் வட்டுவாளில் வந்தால் தான் ஒரு தடவை எல்லாரும் அப்படி தான் வந்தாங்க. இப்போ அந்த அரசியல்வாதியெல்லாம் வந்து சண்டை நேரம் ஒளிஞ்சிருந்தாங்க. சரி, இவங்களால எங்களுக்கு இந்த நன்மை வரப்போகிறது இல்லை, வரவும் மாட்டாது. நீங்கள் இப்படித்தான் என்னத்தான் நீங்கள் உரிமைன்னு நீங்கள் கத்தினாலும் இவங்களால எதுக்குமே எங்களுக்கு வராது, வரப்போகிறதும் இல்லை. தயவு செய்து இவங்களுக்கு வருவேன் இப்போ வாக்களிக்க வேணும். இப்போ இருக்கிற எங்களோட ஜனாதிபதிக்கு எங்களோட ஜனாதிபதிக்கு எங்களோட முழுவாக்க ஆதரவு தெரியுங்க. அவர் செய்வார் என்ன சொன்னால் இப்போ எல்லாரும் வந்து அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இல்லை சரியா. அதில் வந்து 2-3 பேர் கூத்து செய்துட்டான்னு சொல்லி எல்லோரும் நாங்கள் அப்படி இடப்படக்கூடாது சரியா. அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் கடவுள் வந்து எங்களை நாங்கள் பட்ட துன்பம் துயரங்கள் எல்லாத்துக்கும் பொறுத்து பார்த்து தான் ஏதோ ஒரு நன்மை ஒன்று இப்போ கொடுத்துருக்கானதை நாங்கள் சொல்லணும். அதில் நீங்கள் உணர்ந்து ஒவ்வொருத்தனும் செயல்படுங்க தயவு செய்து. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் எங்கட இவங்களால வந்து எதுக்குமே நடக்க பொருளாக நடக்காது. இப்போ கூடுதலாக பார்க்க எங்கட அந்த புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிற தேசத்தில் உள்ள பொடியாக கூட நிதி உதவி செய்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. எங்களோட யாழ்ப்பாண பொடிகள் எத்தனை பேர் எல்லாம் ஆதரவு எல்லாமே மூடுதல் அக்கள் நச்சு எல்லாம் சரியா. அப்போ அவங்க எல்லாரும் வெறுக்கிறாங்க. அவங்கள நீங்கள் செய்த செயல்பாட்டால் எல்லாருமே வெறுக்கிறாங்க சரியா. அதால் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த முறை வாக்களிக்கிற அளவுக்கு இல்லை, வாக்களிக்கவும் மாட்டோம் சரிதானே. அது எல்லா மக்களுக்கும் வடிவாக விளங்கும், உணர்ந்து மக்கள் எல்லாம் செயல்படுவாங்கன்னு தெரியும் சரியா. மற்றும்படி நீங்கள் வந்து தமிழருக்கு எவ்வளோ செய்ய வேண்டிய இவ்வளோ வருஷமாக இந்த மீள்குடியேற்றம் வந்து இத்தனை வருஷம். இப்போ இந்த இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் என்ன தமிழருக்காக என்ன செய்கிறீங்க? யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அங்கவீனப்பட்ட ஒரு போராளிகளாக அங்கவீனப்பட்டவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோட்டு வழியாக அங்கே கச்சான மாங்காயம் விற்று கொண்டுருக்காங்க. அதை காண்றீங்களா நீங்கள்? இல்லை. எத்தனையோ பேர் இந்த அரசியல் கைதிகள் தடுப்பில் அதை பார்க்குறீங்களா? இல்லை. இவ்வளவும் உங்களால் பார்க்க இல்லாத நீங்கள் ஒரு அரசியலை பற்றி கேட்காங்க. அரசியலை பற்றி கதைச்சா ஒரு தான் நல்ல படிவாக இப்போ நான் பார்க்குற நேரம் எல்லாம் ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் போடுறான். என்னத்தால் அடிப்பண்டு. நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். உங்களோட வேலையில் பார்த்துட்டு உங்களோட வீடுகளோடு இருங்க சரிதானே. மற்றபடி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒன்றுமே நீங்கள் ஒரு மண்ணும் பிடுங்க தேவையில்லை சரிதானே. நீங்கள் ஒரு மண்ணும் பிடுங்க போகிற ஆக்களும் இல்லை சரிதானே. அதால் உங்களோட சோழிகளோடு நீங்களே அப்படியே இருங்க சரியா. இப்போ இருக்கிற எங்களோட அரசாங்கம் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு நாங்கள் அனுமதி வழங்குவோம் சரிதானே.
நானும் ஒரு தமிழன் தான். சரியா, நாங்களும் வந்து எல்லாம் ஃபுல் பங்களிப்பான ஆட்கள் தான். நானே இந்தளவுக்கு இறங்கி வந்து அப்படி உங்களை வெறுத்து அங்கே போகிறான்னு சொன்னால் நீங்கள் செய்த செயல் அவ்வளவும் எங்களோட மனதிலிருந்து வேதனை. நீங்கள் தமிழனுக்காக எந்த உரிமைக்கும் நீங்கள் வாதாடம் இல்லை, போராடவும் இல்லை. தமிழனை பற்றி நீங்கள் தமிழன்ட்டு கதைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கதைக்கிறேன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்துக்கும் கூட சுயநலத்துக்கும் தான். சரிதானே? எக்காரணம் கொண்டு தமிழனுக்கு நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி இன்னமும் பக்கா படம் போடாதீங்க. உங்களோட படமெல்லாம் ஓடி முடிஞ்சுது. உங்கள் படமெல்லாம் எப்பயோ ஓடி முடிஞ்சுது. சரியா, இனி உங்களோட படம் தியேட்டரில் ஓடுற அளவுக்கு இல்லை. சரியா, அதெல்லாம் ஆண்டு கலந்தும் அந்த பழைய படமாக போயிட்டு உங்களோட கதை பழைய கதை. சரியா, நீங்கள் திருப்பியும் பழைய குருடி கதவை துரடி என்று வராதிங்க. சரிதானே? பழைய குருடி கதவை துரண்டு வந்து இப்போ ஏதோ ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒழிக்கின்ற அதையும் குழப்பி நாசம் கட்டிடுறாங்க. அவருக்கு என்ன செய்யணுமா, ஒட்டுமொத்தத்தில் சிங்களம் தமிழ் முஸ்லீம் ஒரு வேற்றுமை இல்லாமல் எல்லாருக்கும் அவர் செய்கிறது செய்யணும். நாங்கள் எங்கள் ஆதரவை வழங்குவோம். சரிதானே? எல்லாரும் ஒரு அரசியல் இருந்துருந்து தானே வந்த நீங்கள் ஒரு தடவை ஒன்றும் செய்யலை தானே. இப்போ இவர் வந்திருக்காரு தானே, இவர் செய்வார். இவர் செய்கிறத நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு 5 வருஷம் கிடக்கு தானே பார்ப்போம். அதை விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த வைக்கல் பட்டனை நாய் கிடந்துட்டு நீங்களும் தின்னாமல் தானும் தின்னாமல் தள்ளியும் கிடக்காத மாதிரி நீங்களும் செய்ய மாட்டீங்க. செய்கிறவங்களையும் குழப்பாதீங்க. சரிதானே? தயவு செய்து ஒவ்வொரு மக்களும் நீங்கள் இதை உணர்ந்து உங்களோட மனதில் உள்ள உங்களோட மனதில் உள்ளதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் வீடியோவில் போடுங்க. பயப்படுத்துவதில்லை. ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு சிங்களம் ஒவ்வொரு முஸ்லீம் எல்லா இனத்தாருக்கும் இந்த மண்ணில் உரிமை இருக்குது கதைக்கு. சரியா? இவங்க அரசியல்வாதி மட்டும்தான் கதைக்கணும், இவன் தான் கதைக்கணும் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமை இருக்குது. எங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய பெறல, உங்களால் நன்மை வரப்போகிறதும் இல்லை. சரிதானே? நீங்கள் எதுவும் எங்களுக்கு செய்யவும் வேணாம். நீங்கள் செஞ்சது அவ்வளவும் காணும். உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க. நாங்கள் இப்போ வர அரசாங்கத்துக்கு நாங்கள் சப்போர்ட்டை வழங்குவோம். அவங்க செய்யட்டும். அதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் எப்படியா ஒரு பக்கம் எங்கேயாவது ஒரு இதில் ஒரு நல்ல தமிழை எங்களுக்காக வந்து கேட்கத்தான் போகிறான். ஒரு இதில் நின்று கேட்பான். அவன் எங்களுக்காக பாடுபடுவான். அதையும் நாங்கள் பார்ப்போம். அவனுக்கு நாங்கள் திருப்பி ஒரு சப்போர்ட்டை வழங்குவோம். நீங்கள் பழைய கலைவரம் இதுக்கு பூரா வேணாம். சரிதானே? உங்களை விட எவ்வளோ திறமையான செய்யவும் எத்தனையோ பேர் இருக்கிறான். அவன் ஏன்ட்டு பேசாமல் இருக்கிறான். சரியா? நீங்கள் இப்போ மலமான இந்த ஜனாதிபதி வந்து அதை செய்ய வலிக்கிட்டோன்னே பார்த்தா ரைட், இவன் அப்படியே ஒரு அப்படி செய்கிறார், ஒரு அப்படி செய்கிறார். இப்போ தங்களுக்கு இல்லாமல் போய் தாங்க செய்ய வேண்டிய முழுக்க அவர் செய்கிறார். தாங்க செய்ய வேண்டிய நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் அவர் செய்கிறார். அப்போ இப்போ திட்டு மாதிரி அங்கங்கே தட்டுமாறுன்னு என்னடா செய்கிறது. இங்கே இருந்து ஓடுற ஜனாதிபதியை சந்திக்க இன்னொருத்தர் அங்கேருந்து போகிற ஜனாதிபதி சந்திச்சு என்னத்துக்கு சந்திச்சு நாங்கள் கதைக்கிறவங்க செய்தியில் வரணும். உங்களோட ஓட்டு மாட்டெல்லாம் இப்போ விளங்கிட்டு நீங்கள் யாரை போய் ஜனாதிபதி செஞ்சாலும் நீங்கள் ஜனாதிபதி சந்திச்சதுனா ஜனாதிபதிக்கும் தெரியும். உங்களோட ஓட்டு மாடுகள்லாம் அவருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாதுங்க. சரி, அதோட அமர்த்தி கொண்டு அப்படியே முடிக்கொண்டு அப்படியே இருங்க. சரியா? நன்றி, வணக்கம்.